கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் மரணத்தை ஜெயித்தவரும் கல்லறையை ஜெயித்தவரும் ரோம அரசாங்கத்தின் முத்திரையை ஜெயித்தவருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், ஜெயவேந்தர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் வாழ்த்துகிறோம். உயிர்த்தெழுந்த காலை ஸ்தோத்திரத்தையும் உங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய இயேசு மரணத்தை பரிகரித்து பாதாளத்தை ஜெயித்து சத்துருடைய வல்லமைகளை ஜெயித்து ஜெயவேந்தராய் உயிர்த்தெழுந்த இந்த நல்லாளிலே, உயிர்த்தெழுந்தல் ஆராதனையிலே உங்களை சந்தோஷத்தோடு வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களிலும் என்னிலும் வியாபரிக்க கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு இரக்கம் செய்வாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உங்களிலும் என்னிலும் கிரியை செய்யட்டும். ஏனென்றால் நாமும் கூட வருகையை காத்து கொண்டிருக்கிறோம். இமைப்பொழுதில் மறுரூபமாக போகிறோம், இல்லாவிட்டால் உயிரோடு எழும்ப போகிறோம். அந்த நாளுக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு ஆவியானவருடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை தேவையாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு உயிர்த்தெழுந்தபோது எவைகளெல்லாம் திறக்கப்பட்டது என்பதை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். உயிர்த்தெழுதலின் செய்தியாக இயேசு மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தபோது இயேசுனுடைய கல்லறை மட்டுமல்ல, இந்த உயிர்த்தெழுந்த இயேசு இன்னும் அநேக காரியங்களை திறந்ததை குறித்து நமக்கு படிக்க போகிறோம். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை படிக்கும்போது, வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே தங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையினிடத்தில் வந்தார்கள். கல்லறை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருப்பதை கண்டார்கள். இங்கே முதலாவது இயேசு உயிர்த்தெழுந்ததற்கு அடையாளமாக கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறது. And they found the stone rolled away from the sepulchre. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கல்லறை அடைத்து வைத்திருந்த கல் புரட்டப்பட்டிருந்ததை அவர்கள் கண்டார்கள். They found rolled away the stone in the sepulchre. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவை கல்லறையிலே வைத்து ரோம அரசாங்கத்தின் முத்திரை வைத்து ஒரு பெரிய கல்லை புரட்டி போட்டு இயேசு உயிர்த்தெழக்கூடாது என்று சொல்லி ரோம அரசாங்கமும் போர் சேவகர்களும் பலவிதமான ஆயத்த வேலைகள் எல்லாம் செய்தார்கள். ஆனால் மரணம் அவரை அடக்கி வைக்க முடியவில்லை, பாதாளம் அவரை கட்டி வைக்க முடியவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தரின் அழிவை காண ஒட்டீர் என்ற வசனத்தின்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் மரணத்தை, பாதாளத்தை, ஏன் கல்லறை மூடின கல்லை, ரோம அரசாங்கத்தின் முத்திரையை எல்லாவற்றையும் உரிந்து கொண்டு ஜெயவேந்தராய் எழும்பி வந்தார். முதலாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இதோ திறக்கப்பட்ட கல்லறை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கல்லறையை திறந்தார். வேதத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நிறைய கல்லறைகள் திறக்கப்பட்டிருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லாசரு கல்லறை திறக்கப்பட்டதை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கல்லை புரட்டி தள்ளுங்கள், நாருமே என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இயேசுவின் வார்த்தை மரித்தவனை உயிரோடு வெளியே கொண்டது. லாசருவே வெளியே வா, லாசருவே வெளியே வா என்று சொன்னபோது லாசருடைய லாசரு கல்லறையிலிருந்து வெளியே வந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கும்போது, மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 52, 53 வசனங்களை படிக்கும்போது, இயேசு கிறிஸ்து மரித்தபோது, இயேசு சிலுவையில் மரித்தபோது, திரைச்சீலை 2ஆய் கிழிந்தபோது அங்கே பரிசுத்தவான்கள் கல்லறையில் காணப்பட்டார்கள் என்று நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 27ஆம் அதிகாரத்தினுடைய 52வது வசனம், மத்தேயு சுவிசேஷம். கல்லறைகளும் திறந்தது, நித்திரையடைந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர்கள் உயிர்த்தெழுந்த பின்பு அவர்கள் கல்லறையை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். இயேசுனுடைய மரணம் அதுக்கு முந்தின வசனத்தில் படிக்கும்போது, தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ்வரையும் 2ஆக கிழிந்தது, பூமி அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது. இயேசுனுடைய ஜீவனை விடுகிற போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு மரிக்கிறதுக்கு முன்பாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, கல்லறைகள் திறந்தது, பரிசுத்தவான்கள் அநேகர் காணப்பட்டார்கள்.
இதை குறித்து நாம் அறிந்து கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து கல்லறை ஜெயித்தது போல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே, மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பல நியாயப்பிரமாணம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சீக்கிரத்திலே மரித்திருக்கிற பரிசுத்தவான்கள் அவர்கள் எழும்ப போகிறார்கள். கல்லறை திறக்கப் போகிறது, கல்லறைகள் திறக்கப்பட போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காரணம், மரித்தோரை, இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தையும் உயிர்ப்பிக்கும் என்று ரோமர் நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதே ஆவி உடையவர்களாய், உயிர்த்தெழுதலின் ஆவி உடையவர்களாய் நீங்களும் நானும் காணப்படுவோம். இயேசு மரித்த போது கல்லறை திறந்தது போல நம்மை ஒருவேளை மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாலும் நம்முடைய கல்லறைகளும் திறக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, இயேசுவின் வார்த்தை கல்லறையில் இருந்தவனை வெளியே கொண்டு வந்தது போல இந்த உயிர்த்தெழுந்த இயேசு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பாவத்திலும் எபேசியர் 2:1 அக்கிரமத்தினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த ஜனங்களை உயிர்ப்பிக்கட்டும். நம்மையும் கூட ஒரு காலத்திலே இந்த இயேசுவின் வார்த்தை வெளியே வா, கம் அவுட் லாசரஸ், அந்த வார்த்தை உயிர்ப்பித்தது போல நம்மையும் இன்றும் எத்தனையோ ஜனங்கள் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரண நிலவரத்திலே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாரிப்போன நிலவரத்தில், அழுகிப்போன நிலவரத்தில் இருக்கிறவர்களை கர்த்தர் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே விடுவிப்பாராக. அவர்களும் கல்லறையின் ஜீவியத்தை விட்டு, நாற்றம் எடுக்கிற ஜீவியத்தை விட்டு வெளியே புறப்பட்டு வருவார்களாக. அதோடு மாத்திரமல்ல, இந்த 24ஆம் அதிகாரம் லூக்கா சுவிசேஷத்திலே நாம் படிக்கும்போது கல்லறை மட்டும் திறக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வதாக 31ஆம் வசனம் 24:31 அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள், உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 21:31 கர்த்தர் 24:24-31 and their eyes were open and they knew him and he vanished for their sight. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் என்ன செய்தாரம்? vanished out of his sight. அவர்கள் கண்களுக்கு மறைந்து போனார். The Lord opened their eyes. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய கண்களை திறந்தார். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பாவ வல்லமிலிருந்து வெளியே வருகிறது மாத்திரமல்ல, கல்லறை போன்ற அனுபவத்திலிருந்து வெளியே வருகிறது மாத்திரமல்ல, நம்முடைய கண்களை இயேசு திறக்கட்டும், இயேசு திறக்கட்டும். ஆகாரின் கண்ணை திறந்தார். பிள்ளை சாகிறதை காண மாட்டேன் என்று புலம்பினோட கண்ணை திறந்தார். நீரூற்றை கண்டார். தான் குடித்தால், பிள்ளைக்கும் கொடுத்தால், துருத்திலே நிரப்பி கொண்டால். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிலேயாமின் கண்ணை திறந்தார். அதே தேவன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்களுடைய கண்களையும் என்னுடைய கண்களையும் கர்த்தர் திறக்க ஒப்பு கொடுப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் 33-34 வசனங்களை படிக்கும்போது அங்கே குருடர்களின் கண்களை திறந்ததை நமக்கு வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆம் பிரியமானவர்களே, இயேசு இந்த பூமியிலே ஜீவித்த போதும், அதோடு மாத்திரமல்ல உயிர்த்தெழுந்த போதும் இயேசு அநேகருடைய கண்களை திறந்ததை குறித்து இங்கே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு நின்று தமிழத்தில் அழைத்து, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றார். அதற்கு ஆண்டவரே, எங்கள் கண்கள் திறக்க வேண்டும் என்றார்கள். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். குருடருடைய கண்களை திறந்தவர் இந்த பூமியிலே ஜீவித்த போது மாத்திரமல்ல, யோவான் 9:14 பிறவி குருடனை இயேசு கண்களை திறந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலேயும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நாம் பவுலுடைய கண்கள் திறக்கப்பட்டதை குறித்து நாம் படிக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, எலிசா ஜெபித்தான், வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று. இப்படி வேதத்திலே எம்மாவூர் சீஷருடைய கண்கள் மட்டுமல்ல, ஆண்டவர் அநேகருடைய கண்களை திறந்தது போல உங்களுடைய கண்களும் என்னுடைய கண்களும் திறக்கப்படும்படியா இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொள்வோம். வேதத்துள்ள அதிசயங்களை காணும்படி கண்களை திறந்தருளும். வேதத்தின் மகத்துவத்தை காணும்படிக்கு, வேதத்தின் மேன்மைகளை காணும்படிக்கு, வேதத்தின் மறைபொருள்களை காணும்படிக்கு ஆண்டவரிடத்திலே சங்கீதக்காரனை போல கேட்போம். ஆண்டவரே, என் கண்களை திறப்பீராக, என் கண்களை திறப்பீராக என்று சங்கீதக்காரனை போல நாம் புலம்புவோம். உமது வேதத்தின் அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
எம்மாவூர் சீஷருடைய கண்கள் உயிர்த்தெழுந்த இயேசு திறந்தது போல இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே கல்லறை மாத்திரமல்ல, பாவ ஜீவியத்திலிருந்து வெளியே வருவது மாத்திரமல்ல, வேதத்தின் மகத்துவங்களை காண நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கண்களை திறப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் வேதத்தை திறந்தார் என்று படிக்கிறோம். லூக்கா 24 அதிகாரத்திலே 32வது வசனத்திலே, லூக் 24:32. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய வேதத்தை திறந்தார். கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அது ஆங்கிலத்தில் அவ்விதமாய் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 24 அதிகாரத்திலே 32வது வசனத்தை ஆங்கிலத்திலே வாசிக்கிறேன். And they said one to another, did not our heart burn within us while he talked with us by the way, and while he opened to us the scripture. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். open to us the scripture. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே நாம் அழகாக வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு நல்ல தேவன் வேதத்தை திறந்தார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேத வசனங்களை விளக்கி காட்டின போது என்றிருக்கிறது. ஆனால் இங்கிலீஷில் படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், while he opened to us the scriptures, நமக்காக வேத வசனங்களை திறந்து காண்பித்த போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? இயேசு இந்த பூமியில் ஜீவித்த போது தன்னை குறித்து, தன்னுடைய மரணத்தை குறித்து இயேசு சொன்னார். மார்க் 9:31 வசனம் 32வது வசனத்தில் படிக்கும்போது அதை அறியாதிருந்தார்கள் என்று படிக்கிறோம். ஏனெனில் மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றும் அவர்கள் அவரை கொன்று போடுவார்கள் என்றும் கொல்லப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்திருப்பார் என்றும் அவர் தம்முடைய சீஷர்களுக்கு போதகம் பண்ணி சொல்லியிருந்தார். அவர்களோ அந்த வார்த்தையை அறிந்து கொள்ளவில்லை. அதை குறித்து அவர்கள் கேட்கவும் பயந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு இந்த பூமியில ஜீவித்த நாட்களிலேயே, நான் மனுஷருடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படுவேன், அவர் என்னை கொலை செய்வார்கள், கொலை செய்து சிலுவையில் அறைவார்கள், போதகம் பண்ணி சொன்னார், நல்லா டீச் பண்ணார். ஆனால் அந்த துக்கமாக இருக்கிறது 32ஆம் வசனம் சொல்ல, அவர்களோ அந்த வார்த்தையை அறிந்து கொள்ளவில்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வார்த்தையை அறிந்து கொள்ளவில்லை. சரி, எவ்வளோ வேதனையாக இருக்கு இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இன்னைக்கு அநேக சத்தியங்களை கேட்கிறோம், ஆனாலும் அறிந்து கொள்ள முடியல. எத்தனை உபதேசங்களை கேட்கிறோம், ஆனால் அறிந்து கொள்ள முடியல. கர்த்தர் நமக்காக வேதத்தை திறந்து கொடுக்கணும், வேதத்தை திறந்து காண்பிக்கணும். ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை கந்தாகிய தேசத்து மந்திரி வாசித்து கொண்டே போறான். புரியல, விளங்கலை. ஆனால் கர்த்தர் பிலிப்புவை அனுப்பினார். ரதத்தில் போய் சேர்ந்து கொள், ரதத்தில் போய் ஒட்டிக்கொள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நடந்தது என்ன? ரதத்தில் போய் சேர்ந்து கொண்ட இந்த பிலிப்பு அவனுக்கு வியாக்கியானம் பண்ணி கொடுக்கிறான், வியாக்கியானம் பண்ணி கொடுக்கிறான். எவ்வளவு நல்ல ஆச்சரியமான, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வார்த்தையை பாருங்கள். கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, நம்ம ஜீவியத்திலேயும் இப்படிதான் கர்த்தர் நல்லவர். நமக்கு வசனங்களை வியாக்கியானம் பண்ணி, வசனங்களை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வியாக்கியானம் பண்ணி சொல்லிக் கொடுக்க வேணும். அப்போதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 8ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 34ஆம் வசனத்திலே பிலிப்பை நோக்கி தீர்க்க தரிசனத்தை குறித்து இதை சொல்லுகிறார். தம்மை குறித்தோ வேறொருவனை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 35ஆம் வசனத்திலே அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். இயேசுவை குறித்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசுவை குறித்து சொன்னபோது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 32ஆம் வசனத்தை பாருங்கள். அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார், மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாத இருக்கிற ஆட்டுக்குட்டி போல இருந்தார். இவனுக்கு தெரியல, வாசிக்கிறான், தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்களில் நமக்கு போதக பண்ணுகிறார், நல்ல பிரசங்கிமார்கள் நமக்கு போதிக்கிறார்கள், புரியல. காரணம் என்னன்னா, வேதம் நமக்காக திறக்கப்படலை, வேதம் திறக்கப்படலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எம்மாவூர் சீஷர்களுக்காக தேவன் வேதத்தை திறந்து, வேத வசனங்களை திறந்து வியாக்கியானப்படுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பதான்
அவர்களுக்கு கண்கள், அவருக்கு வேதம் புரிகிறது. இன்னும் எத்தனையோ ஜனங்கள் சத்தியம் தெரியல, வேதம் தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரனால தான் நாம் சிலர் சொல்கிறாங்க, சில உபதேசம் நாம் 40 நாள் உபவாசம் இருக்கிறதுக்கும் ஒரு ஸ்டெப் வச்சு ஆடுறதுக்கும் அதுக்கு சமம் என்று சொல்கிறாங்க. அப்படிலாம் பேசும்போது பாருங்கள், ஜனங்களுக்கு வசனம் தெரியல, கண்கள், வேதம் அவர்களுக்காய் திறக்கப்படலை, வேதம் முத்தரிக்கப்பட்டது போல் இருக்கிறது, வேத வசனத்தை ஆழங்கள் தெரியலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு வேதனை, ஜனங்கள் ஏமாற்றப்படுகிறார்கள், வஞ்சிக்கப்படுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே நம்முடைய கல்லறைகள் மாத்திரமல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திர கண்கள் மட்டுமல்ல, நம்முடைய அகக்கண்களும் இருதயமும் திறக்கப்படட்டும். வேதத்தின் மகத்துவங்களை புரிந்து கொள்ள மனக்கண்களை தாரு. காரணம் என்னன்னா, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது அங்கே அவர் பிசாசானவன் மனக்கண்களை குருடாக்கினான் என்று படிக்கிறோம். தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் மனக்கண்களை குருடாக்கினான். பிசாசு அநேகருடைய கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறதுனால வேதம் புரியல, வசனம் புரியல, படித்தாலும் புரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேசுறது வேதம், அறுக்கிறது தாலியை போல இன்னைக்கு ஜீவிக்கிறாங்க. வேதத்துக்கு அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புது புது உபதேசங்கள், புது புது துருபதேசங்கள். காரணம் என்ன? வசனத்தை விட்டு அவுட் ஆஃப் பொசிஷன்ஸ். இது காரணம் அவர்களுக்கு வேதம் வசனம் புரியலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியான இடத்துல கேட்போம், வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஃபாதரையா பாடுற மாதிரி கேட்போம். எங்களோட வசனங்களை புரிந்து கொள்கிற, வசனத்தின்படி ஜீவிக்கிற, வசனத்திலே நடக்க. ஆண்டவரே, எம்மாவூர் சீஷர் முதல் சீஷர்கள் எல்லாரும் கேட்டாலும், எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் மனம் திரும்புறதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னையும் எம்பிரேயும் ஒரு கூட்டத்தார் இருந்தாங்க. அவங்க எத்தனை முறை வசனம் கேட்டாலும் குணப்படாத, வசனத்தை புரிந்து கொள்ளாத அந்த பலவீனப்பட்ட ஸ்திரீகளுடைய வீடுகளுக்கு போவாங்களாம். அப்படிப்பட்ட என்னையும் எம்பிரேக்களும் இன்னைக்கு நிறைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேசத்தில் எழுப்பிட்டாங்க. வேதனையோடு கூட, துக்கத்தோடு கூட இந்த வசனங்களை நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னையும் எம்பிரேயும் போல இன்னைக்கு அநேகர் வசனத்தை புரட்டுகிற, வசனத்தை ஏமாற்றுகிற அப்படிப்பட்ட ஜனங்களுடைய பின்னாடி தான் இன்னைக்கு அநேகர் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய், நாம் மிகுந்த எச்சரிக்கை உள்ளவர்களாய், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த நாட்களிலே, இந்த உயிர்த்தெழுந்த நாளிலாகிலும் ஆண்டவரே என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே என்று கேட்போம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்திலே, எப்போது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணர்வில்லாதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்தி கொள்வார்கள். எவ்வளோ பிரசங்கம் கேட்டாலும், எத்தனை பெரிய பிரசங்கிமார் வந்தாலும், எத்தனை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வல்லமையான புல்லட் பிரசங்கிமார் வந்தாலும், பீரங்கி பிரசங்கிமார் வந்தாலும், வசனத்தை கேட்டும் உணர்வில்லை, வசனத்தை கேட்டும் வெளிச்சம் இல்லை, உணராதிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை தான் மார்க் 9 படித்தோம். அவர்கள் உணரவில்லை. இயேசுவின் போதகத்தை, இயேசுவின் உபதேசத்தை உணரலை. ஆனால் கர்த்தர் அவளுக்காக வேதத்தை திறந்தார். தமிழ் பைபிளில் அப்படி இல்லை. கொழுந்து விட்டு எரியவில்லையா, வேத வாக்கியங்களை விளக்கின போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எக்ஸ்பிளைன் பண்ணின போது அப்படின்னு இருக்கு. ஆனால் இங்கிலீஷில் அவர் ஓப்பன் த ஸ்கிரிப்சர், நமக்காக அவர் வேத வாக்கியங்களை திறந்தார். நமக்காக கர்த்தரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே என்னையும் எம்பிரேயும் போன்ற ஊழியக்காரர்களை விட்டு விலக. ஆண்டவரை எப்பொழுது கற்றாலும் ஆண்டவரை உணர்வில்லாதிருக்கிற ஆண்டவரை அந்த ஜீவியம் எங்களை விட்டு எடுபட்டு போக, எம்மாவூர் சீஷர்களை போல இருக்கிற மந்த ஆவி எங்களை விட்டு வெளியே போக, ஆண்டவரே எங்களை உயிர்ப்பிக்கிற இந்த நாளிலே, உயிர்த்தெழுந்த இந்த நாளிலே எங்களுடைய கத்தாவி கண்களை தரும், எங்களுக்கு வேதத்தை திறந்து கொடும் ஆண்டவரே என்று கேட்போம். அதோடு மாத்திரமல்ல, 4ஆவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர்களுடைய மனது திறக்கப்பட்டது. மனது திறக்கப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 24ஆம் அதிகாரத்திலே 45வது வசனத்தை படிக்கும்போது, லூக்கா சுவிசேஷம் 24:45 நாம் படிக்கும்போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்,
அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 24:43 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 24 அதிகாரத்திலே 45 வசனத்தை படிக்கும்போது they then open their understanding, open he their understanding, அவருடைய மனதை திறந்தார், புரிந்து கொள்ளுதலை திறந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய மனது கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். கெடுக்கப்படுமோ? 2 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் படிக்கும்போது பவுல் அப்போஸ்தலன் இந்த சபை குறித்து பயத்தோடு கூட எழுதுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்தியன் ஒரே புருஷனுக்கு நான் உங்களை ஒப்பு கொடுக்க நியமித்திருக்கிறபடியா தேவ வைராக்கியம் கொண்டுகிறேன். சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று விலக்கி கெடுக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தவானுடைய வேதனையை பாருங்கள். நம்முடைய மனது கெடுக்கப்படக்கூடாது, மனது திறக்கப்படணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஏவாள் சாகவே சாவதில்லை. கொஞ்சம் கூட்டி பேசினோடனே, இழுத்து பேசினோடனே இயேசு சொன்ன சத்தியத்தை விட்டுட்டா. இதை கனியை புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள். ஆனால் பிசாசு பேசுகிறான், சாகவே சாவதில்லை. இன்றைக்கு நம்ம சின்ன பிள்ளைங்க கிட்ட 5 ரூபா பெருசா 50 பைசா பெருசான்னு கேட்டால் அந்த இழுத்து பேசுகிறத பார்த்து அந்த பிள்ளைங்க 50 பைசா தான் பெருசுன்னுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு சத்தியத்தை விட்டுட்டு மனது கெடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனக்கண்களை பிசாசு குருடாக்கி வைத்திருக்கிறான். அநேகருடைய மனக்கண்கள் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே திறக்கப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 1 அதிகாரத்திலே 19 வசனத்திலே பவுல் வேண்டிக் கொள்கிறது போல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரகாசமுள்ள மனக்கண்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை, கிறிஸ்துவையும் மரித்தோர்ந்து எழுப்பி நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிகள் நம்மிடத்தில் காண்பிக்கும்படிக்கு தம்முடைய வல்லமையின் மகாமேன்மையின் மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். eyes of understanding நமக்கு கர்த்தர் தரட்டும். கர்த்தர் அப்படி நமக்கு செய்வாராக. கடைசியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரலோகம் திறக்கப்பட்டது என்று இதில் எழுதலை. ஆனால் நான் ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 24 அதிகாரத்திலே 50-51 பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். நான் இதை இப்படியாக விசுவாசிக்கிறேன். வானம் திறந்து இயேசுவை பரலோகம் ஏற்றுக்கொண்டது. இயேசுவை பரலோகம் அங்கீகரித்து கொண்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்திலே நிறைய பேருக்கு வானம் திறக்கப்பட்டது. இயேசு யோவான் 1 அதிகாரம் 51 வசனத்திலே உத்தம இஸ்ரவேலனாகிய நாத்தான்வேலை பார்த்து சொன்னார், இதிலும் பெரிதானலை காண்பாய், வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர் ஏறுகிற இறங்கதையும் காண்பாய் என்று சொன்னார். மார்க் 1:10 இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறின போது இயேசுக்கு வானம் திறக்கப்பட்டது. இவரின் நேசகுமாரன் என்ற சத்தம் கேட்டது. மத்தேயு 3 அதிகாரத்திலே 16 வசனத்திலே ஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணின போது வானம் திறக்கப்பட்டது. எலியாவுக்கு வானம் திறக்கப்பட்டது. இப்படி அநேகரை குறித்து நாம் சொல்லலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேதுரு ஜெபித்த போது அப்போஸ்தலர் 10 அதிகாரத்திலே வானம் திறக்கப்பட்டது. ஆம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் அப்போஸ்தலனுக்கு இதோ வானம் திறந்திருக்கிறதை காண்கிறேன். ஸ்தேவானுக்கு வானம் திறக்கப்பட்டது. நம்முடைய ஜீவியத்திலேயும் அடைக்கப்பட்டிருக்கிற வானம் நமக்காக திறக்கப்படட்டும். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கல்லறை திறக்கப்பட்டது, கண்கள் திறக்கப்பட்டது, வேதம் திறக்கப்பட்டது, மனது திறக்கப்பட்டது, பரலோகம் திறக்கப்பட்டது. நம்ம வாழ்க்கையிலும் இந்த அனுபவங்கள் உண்டாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வராக. இந்த உயிர்த்தெழுந்த நாள் இந்த 5 காரியத்தையும் வாஞ்சிப்போம். ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளும், என் மனதை திறந்தருளும், எனக்கு வேதத்தை புரிந்து கொள்ள ஆண்டவரே எனக்கு திறந்தருளும் என்று கேட்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாவற்றுக்கும் மேலாக
வானம் திறந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த உயிர்த்தெழுந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யோவான் லூக்கா 24 ஆண்டவரே கல்லறை திறந்திருந்ததை ஆண்டவரே அவர்கள் கண்டார்கள். ஆண்டவரே, எம்மா ஒரு சீசருடைய கண்களை திறந்தீர். ஆண்டவரே, வேதத்தை திறந்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தீர். ஆண்டவரே, மனதை திறந்தீர். எல்லாவற்றுக்கும் மேலே உமக்கு வானம் திறக்கப்பட்டதை படிக்கிறோம். எங்கள் ஜீவியத்திலேயும் இந்த ரிசரக்ஷன் டேல ஆண்டவரே எங்களுக்காக கண்களை தரும். லார்ட், ஓப்பன் அவர் ஐசஸ் லார்ட், ஓப்பன் அவர் ஐஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் லார்ட், ஓப்பன் அவர் மைண்ட் லார்ட். ஆண்டவரே, எங்களோட மனதை திறங்க, எங்களுக்காக பரலோகத்தை திறங்க. ஆண்டவரே, இந்த நன்மைகளை பெற்று ராஜ்யத்துக்கு சொந்தமாக்கப்பட உதவி செய்யும். கிருபைகளை நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அமேன், அமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஒரு விசை கூட உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். கர்த்தர் நடத்துவாராக. ஆமேன்.